ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே. சரணாகதி மார்க்கத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். சரணாகதி பாதையில் 5 அங்கங்கள் உள்ளன. கார்பண்யம் பற்றி முதலில் பார்க்கிறோம். கார்பண்யம் என்பது நமக்கு எந்த விதமான சக்தி நம்மை காத்துக்கொள்ள முழுவதுமாக இல்லை என்று நாம் உறுதியாக நம்பி தெய்வத்தின் திருவடிகளை பற்றுவதுதான், தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் என்று பற்றுவதுதான் கார்பண்யம். இதை சொல்லும்போது மிகவும் சுலபம்தானே அப்படின்னு தோன்றும். ஆனால் அவ்வளவு சுலபம் இல்லை. திரௌபதி குருசபையில் அத்தனை ஆடவர்கள் நடுவில் அவமானப்படுத்தப்படுகிறாள், கேவலப்படுத்தப்படுகிறாள். ஆனால் அவள் உடனடியாக தனக்கு சக்தி இல்லை என்று கண்ணனை சரணம் பெற்றவில்லை. தனக்கு தெரிந்த சாஸ்திரங்கள் அத்தனையும் கேட்கிறாள். பீஷ்மர், துரோணர் இவர்களை நியாயம் கேட்கிறார். தன்னுடைய கணவர்கள் தர்மராஜர் தன்னை எழுந்து திரௌபதி எழுந்தானா, இல்லை திரௌபதி எழுந்து தன்னை எழுந்தானா என்ற தர்க்கமெல்லாம் பேசுகிறார். முடிந்த வரையில் அவளால் தனக்கு சக்தி இருக்கிறது, தன்னால் ஜெயிக்க முடியும் என்று ஒரு தன்னம்பிக்கையில் அவர் போராடுகிறார். ஆனால் இவை எல்லாம் பொய்த்து விடுகின்றன. இவை எல்லாம் பொய்த்து விட்ட பொழுது அப்பொழுது தெரிகிறது, அவன் தன் ஒரே புடவையை பிடித்து இழுக்கிறான். தன் மானம் போகப் போகிறது. இந்த நிலையில் அவள் முடிந்தவரையில் தன் கையை விடுத்து போராடியும் பார்க்கிறாள். அதையும் சமாளிக்க முடியாமல் போய் பலவீனமாக நிலைமையில் அவள் முதலில் துவாரகாவாசா என்று தான் கூப்பிடுகிறார் கண்ணனை. அப்பொழுதும் உடனடியாக கண்ணன் வரவில்லை. பிறகுதான் தெரிந்தது மகாயோகின் என்றால் அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார். அவர் அது சொன்னவுடன் கையையும் தூக்கி விடுகிறாள். தன் முயற்சியை மொத்தத்தையும் விட்டுவிட்டு என்னவாது விட்டு போகட்டும் என்று கையை தூக்கி விடுகிறாள். அந்த நொடியில் கண்ணன் அவளுக்கு வஸ்திராவதாரம், நாம் கேள்விப்பட்ட அவதாரங்களில் இந்த ஒரு அவதாரம் வஸ்திராவதாரம் என்று நாம் அழைக்கிறோம். வஸ்திராவதாரம் எடுத்து அவள் மானத்தை காக்கிறான். தெய்வம் நம்மை காக்க துடிக்கிறது. திரௌபதியின் மருமகள் அபிமன்யுவின் மனைவி, அவள் வயிற்றில் சிசு அஸ்மத்தாமாவின் அபாண்டவாஸ்திரத்தால் தகிக்கப்படுகிறது. அவள் நேராக கண்ணனிடம் ஓடி வருகிறாள். பாரத யுத்தத்தில் வெற்றி பெற்ற மகாபலவான்களான தன் மாமனார்கள் பாண்டவர்களை அவர் உதாரீனம் செய்துவிட்டாள். அவர்களை அணுகவில்லை. ஒரு கால் தேரில் வைத்து ஒரு கால் தரையில் வைத்து துவாரகாவுக்கு கிளம்பி கொண்டிருக்கும் கண்ணனிடம் பாகி பாகி மகாயோகின் கர்ப்பரக்ஷ ஜனார்தன, பாகி பாகி மகாயோகின் கர்ப்பரக்ஷ ஜனார்தனா என்று எடுப்பிலேயே முதலேயே மகாயோகின் என்று அழைத்த மகா புத்திசாலியான சரணாகதி பக்தை உத்திரைதான் அபிமன்யுவின் மனைவி. அதற்போல் நாமும் உடனடியாக எந்த விதமான யோசனையும் அன்றி நமக்கு சக்தி இல்லை என்பதை உடனடியாக நாம் ஏற்றுக்கொண்டு, அந்த விஷயத்தில் நமக்கு மூட நம்பிக்கையே கூட இருக்கலாம். நம்மிடம் சக்தி இல்லை என்பதை நாம் மூடமாக கூட நம்பலாம், தவறில்லை. தெய்வம் மட்டும்தான் காப்பாற்றும் என்பது நன்றாக தெரிந்துவிட்ட பிறகு, தெய்வத்தை தவிர நமக்கு காப்பாற்றக்கூடிய சக்தி ஏதும் இல்லை என்று தெரிந்த பிறகு உத்திரை சரணாகதி செய்தது போல் நாம் உடனடியாக எந்த விதமான தயக்கமும் இன்றி ஸ்ரீமன் நாராயணா சரணம் என்று மனதார தெய்வத்தை மட்டுமே நினைத்து அவன் திருவடிகளை பற்ற வேண்டும். ஸ்ரீமன் நாராயணா சரணம். அடுத்த அங்கங்களை விரைவில் பார்ப்போம்.